நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. அதாவது என்ன சொல்றேன்னு, நான் உனக்கு என்ன சொல்றேனோ அப்படி நீ நடன்ற. அப்ப என் பாதையில எனக்கு ஒரே ஒரு ஆலோசனை தான் அவசியம், என் கர்த்தருடைய ஆலோசனை மட்டும். நீ நடக்கும்போது, நீ வலதுபுறம் சாயும் போது, இடதுபுறம் சாயும் போது, வழி இதுவே, இதிலே நடவுங்கள். தேவன் தந்த வாக்கு தத்தங்களை, தேவன் தந்த வார்த்தைகளை நான் சுதந்திரிக்க வேண்டுமானால் என் வழி கர்த்தருடைய முன்பாக மாத்திரமே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இதற்கிடையில எந்த ஆலோசனை வந்தாலும் அவைகள் என்னை திசை திருப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. யோசுவாட்ட இப்ப வந்து சொல்றாரு, சுதந்திரிக்க போகிற யோசுவா, கர்த்தர் எல்லாவற்றையும் கையில கொடுக்க போடுகிற யோசுவா, பங்கிட போகிற யோசுவாட்ட வந்து சொல்றாரு, ஆமா, என் கற்பனைக்கு, என் நியாய பிரமாணத்துக்கு முன்பாக அதுல மட்டும் நீ கவனமா இருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாம நான் சொல்றபடி நீ நட. இதுவரை மோசே சொன்னபடி நீ நடந்த, இதுவரை சில நாட்கள் உன் இஷ்டப்படி நடந்த. ஆனா இப்போ இந்த நாட்கள் நெருங்கி வந்துட்ட, கிட்ட வந்துட்ட. இப்போ உனக்கு ஒரே ஒரு ஆலோசனை மட்டும்தான், அப்பா சொல்ற ஆலோசனை மட்டும். வருஷம் மரித்து போனது, மோசே மரித்து போன உண்மைதான், சொன்ன வார்த்தை இன்னும் சாகவில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வார்த்தை இன்னும் என் வாழ்க்கையில் உயிரோட தான் இருந்துட்டு இருக்குது சொல்றவங்க கரத்தை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பிரச்சனையில நீ மூழ்கிருவேன் நினைச்சு நீ கலங்காத. பிரச்சனை வந்தாலும் நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் கொடுப்பேன் என்று சொன்னதை கொடுப்பார்.